எல்லோருக்கும் என்னுடைய அன்பு கலந்த வணக்கங்கள். இந்த அருமைமிகு மேடையிலே பரிசு வாங்கிய எல்லோருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். இன்றைக்கி ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியான நாளாக இருக்குது எனக்கு. இது நான் அந்த மேடைக்காக சொல்லலை, உண்மையாகவே சொல்கிறேன். எனக்கு நாடக கலைஞர்கள் மேலே அவருதான ஒரு பெரிய மரியாதை இருக்குது. ஏன்னா நான் நாடகத்திலிருந்து வந்தவன். இன்னைக்கு காலையில் ஆர்எஸ் மனோகர் ஐயாவுடைய 100வது ஆண்டு விழா நடந்தது. அங்கே போயிட்டு வந்தேன். இன்னைக்கு இப்போ இங்கே இன்னொரு நாடக கலைஞரை, என்னுடைய நண்பரை, என்னுடைய தோழனை, மற்ற நடிகர்களுக்காக போராடக்கூடிய ஒரு போராளியை கௌரவிக்கிறதுல நான் ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். அவர் சிறந்த நடிகர், 5000க்கும் மேலான நாடகங்களில் நடித்திருக்கிறார் என்பதை விட அவர் மிகச்சிறந்த ஒரு மனிதர். தன்னுடைய மனதில் பட்டதை தைரியமாக சொல்லக்கூடியவர். அந்த விதத்தில் அவரை நடிகருக்கும் ஒரு படி மேலாக வைத்து நான் போற்றுகின்றேன். இந்த கலைப்பணி தொடரட்டும், உங்களுடைய போராட்டம் தொடரட்டும், உங்களுடைய நல்ல மனம் இன்னும் விரிவடையட்டும். வாழ்த்துக்கள். நன்றி. இதில் ஒரு பெரிய சிறப்பு என்னென்னா, இன்றைக்கி தலைவர், நம்முடைய தென்னிந்திய நடிகர் சங்க தலைவர், இன்றைக்கி அவங்க ப்ரோக்ராம் நான் திடீர்னு தான் எனக்கு இந்த கலை அப்படிங்கும்போது, நாடக கலைங்கும் போது இன்றைக்கி எல்லா கேரக்டர்லேயும் தமிழ்நாடு மட்டுமல்ல, இந்தியா மட்டுமல்ல, உலகெங்கும் அவர் எல்லாருடைய மனசில் இருக்கார். ஒரு கேரக்டர், அந்த கேரக்டருக்குள்ளே போய் செய்யக்கூடிய மாபெரும் ஒரு நடிகர். எனக்கு வந்தால் நல்லாயிருக்கும், எங்களுடைய தென்னிந்திய நடிகர் சங்க தலைவர் வந்தால் நல்லாயிருக்கும்னு நினச்சேன். ஒன்றுமே இல்லை, என் பேர் போட்டியா, என் போஸ்டர் போட்டியா, எது போட்டு, எந்த ஒரு கேள்வியும் இல்லை. கூப்பிட்டீங்கள, அந்த கேப்பில் நான் ஓடியாடுறேன்னு. இன்றைக்கி அவங்க செங்கல்பட்டு போகணும். இப்போ அந்த டைமில் நான் வந்துட்டு போகிறேன்னு சொல்லி வந்ததுக்கு எங்கள் மன்றத்தின் சார்பாக மனமார்ந்த நன்றியும் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப நன்றி சார். அதே மாதிரி பல அலுவல்கள் உங்களுக்கு தெரியும். இங்கே வந்திருக்கிற எங்களுடைய தென்னிந்திய நடிகர் சங்கத்துடைய துணைத் தலைவர், எங்கள் இதயத்தில் நீங்காத இடத்தில் பெற்றிருப்பவர் பூச்சிமுருகன் சார் அவர்கள் இங்கே வந்திருக்காங்க. அவங்க தமிழ்நாடு வீட்டு வசதியுடைய தலைவராக இருக்காங்க. அவங்கள்ட்ட அதாவது ஒரு எளிமையான மனிதர். யார் எந்த ஒரு உதவியோ ஒரு காரியம் செய்ய வேண்டும் என்று அவர் அணுகினால் அடுத்த நிமிடமே அந்த பிஏகெல்லாம் கூப்பிடுறதில்ல, அவரே உட்காந்து அவரே போனை போட்டு அப்படி செய்யக்கூடிய எங்களுடைய அன்பு தலைவர் அவர்களுக்கு வருக வருக என வரவேற்கிறேன். பல சாதனைகளை பிடித்து தலைவரை வைத்து படம் எடுத்து எழுதிய புதிய பீமுக எங்களுடைய விசி கோணான் சார் அவர்களை நான் மனமாற வரவேற்கிறேன். பல இளைஞர்கள் மட்டுமல்ல, எல்லோருடைய உள்ளங்களிலும் குடிக்கொண்டிருக்கின்ற, நான் ஒரு வார்த்தை கூட ரங்கநாதன் சார் மூலமாக சொன்னேன் பாருங்க, அவர் எப்படிப்பட்ட வெற்றி படங்களை கொடுத்து மக்களின் மனதில் எங்களுடைய டாக்டர் விக்ரம் சார் வந்திருக்காரு. அவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. நாடக கலை மேலே இருக்கக்கூடிய ஆர்வம் பற்றி இப்போ நீங்களே சொன்னீங்க. ஸோ அதை தாண்டி இப்படி ஒரு விருது கொடுக்கணும், இதுக்கு நானும் வரணும் அப்படின்ட்டு ஒரு மெனக்கடல் போடுறதுக்கு ஒரு ரீசன் இருக்கும். இந்த பாதரச திட்டுக்கள் இருக்கு இல்லைங்களா, கொஞ்சம் இப்படி சாச்சுங்கன்னா போய் ஒட்டிக்கும். அதுக்கு ஒரு பெரிய மெனக்கடல்லாம் தேவை. அது உடல் ரீதியான ஒரு விஷயம். இங்கேருந்து போகணும், ரொம்ப நேரம் லேட் ஆகுது. பட் மன ரீதியாக அவர் அதை சொன்ன பிறகு நான் இங்கே இருக்கணுன்றது தான் என்னுடைய கடமையும் உணர்வும். இப்போ நாடகக்கலை அப்படின்றது இப்போ எப்படி இருக்கு, அதுக்கு இன்னும் என்ன மேம்படுத்தலாம்னு நினைக்கிறீங்க? நாடகக்கலை இன்னைக்கு சினிமாவோட, டிவியோட, ஓடிடி இன்னைக்கு நிறைய போட்டிகள் வந்துடுச்சு. பட் அதை மீறி இன்னும் நிறைய பேர் பண்ணிகிட்ருக்காங்க. எங்கள் சங்கத்திலேருந்து பார்த்திங்கன்னா மதுரையில் எவ்வளவு பேர் இன்னும் சங்கரதாஸ் சுவாமிகளுடைய நாடகங்களை, இசை நாடகங்களை போட்டுட்ருக்காங்க. ஸோ அந்த வீம்பு, அந்த வைராக்கியம் நிச்சயமாக ஒரு சினிமா நடிகனா எனக்கு கிடையாது, மற்ற நடிகளை பற்றி நான் சொல்ல விரும்பல. ஸோ அவங்கள நாங்கள் கைப்பிடிக்கணும்னு தான் தம்பி எல்லாரும் சேர்ந்து இந்த சங்கத்தில் அரும்பாடுபட்டுருக்காங்க. ஸோ நாடகக்கலையும் ஒரு பொழுதுபோக்குன்றது வேறு. இன்றைக்கி சினிமாவில் ஒரு மெசேஜ் சொல்லணும்னு சொல்கிறாங்க. அதேமாரி நாடகத்துலேயும் மெசேஜ் சொல்கிறாங்க, சொல்லலாம். ஆக சினிமாவை ஆதரிக்கிற நாம் நாடகத்தையும் ஆதரிக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய கோரிக்கையும் என்னுடைய செயல்பாடும். ஒரே ஒரு கேள்வி சார், ஏன்னா நீங்கள் திரையுலகு 40 ஆண்டுகள் ஆயிடுச்சு கிட்டத்தட்ட இல்லைங்களா? கல்யாண அகதிகள் கிட்டத்தட்ட 40 வருடம் ஆயிடுச்சு.
பல்வேறு மொழிகளில் பல படங்கள் ஆரம்பத்திலே சிவன் சார் சொன்ன மாதிரி தான் வந்து உலகம் முழுக்க உங்கள் எல்லாருக்கும் தெரியும். எது உங்களை இன்னும் தொடர்ந்து ஓடிக்கிட்டே இருக்கீங்க, இயங்கிட்டே இருக்கீங்களே? நிறைய பணிகள் இருக்குது, இருந்தாலும் நடிப்பில் கொஞ்சம் குறையாமல் பல மொழிகளை தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருக்கோம் உங்களை. முதல்ல என்னுடைய தொழில், வேற எந்த தொழிலையும் இவ்வளோ கஷ்டப்பட்டாலும் இவ்வளோ சம்பளம் கிடைக்க போகிறது கிடையாது. ரொம்ப அது ஒரு உண்மை. அப்புறம் எல்லாமே வந்து மற்ற தொழில்கள் போல் அல்லாமல் நம்ம ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு படத்திலும் வேறு வேறு கதாபாத்திரங்கள், வேறு வேறு இயக்குனர்கள், வேறு சக நடிகர்களோடு நடிக்கின்ற பொழுது ஒவ்வொரு நாளும் புது அனுபவமாக இருக்கிறது. அதனால் எவ்வளவு தூரம் ஓட முடியுமோ ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும் என்பது நியதி. எப்போவுமே எல்லாருமே சொல்கிற ஒரு கருத்து வந்து நாசர் சாரை பற்றி, அவரோட நடிப்பை பற்றி, ஒரு தண்ணி மாதிரி எந்த பாத்திரத்தில் ஊற்றினாலும் அந்த பாத்திரத்துக்கு கரெக்டாக ஃபிட் ஆகிரும் அப்படின்னு. ஸோ இன்றைய தலைமுறையில் நீங்கள் அப்படி பார்த்து வைக்கிற சில நடிகர்கள்? இல்லை, நான் உண்மையில் சொல்லப்போனால் எனக்கு கொடுக்கப்படுற பாராட்டுகள் எல்லோருமே எனக்கு 7 வருடங்கள் என்னை நடிகனாக பயிற்சி கொடுத்த, உருவாக்கிய, உருக்கிய, செதுக்கிய என்னுடைய ஆசிரியர்களுக்குத்தான் போய் சேர வேண்டும். அதான் நான் எப்போவுமே எனக்கு நான் ஒன்று நம்புகிறேன். நான் வந்து பிறவி நடிக்கணும் அல்லது வந்து டேலண்டட் ஆக்டரோ கிடையாது. நான் ஒரு கொஞ்சமாவது பயிற்சி பெற்ற நடிகன். ஆக நடிப்பு என்று ஆக வேண்டும் என்றால் ஒரு பயிற்சி என்ற விஷயத்தை வந்து கடந்து தான் வர வேணும். இன்றைக்கி நீங்கள் உங்களுக்கு பிடித்த நடிகர்கள் அல்லது சிறந்த நடிகர்களை பற்றி சொல்லியிருக்கீங்க. இன்றைக்கி வந்து இந்த யதார்த்த நடிப்பு வந்த பிறகு மிக நிறைய கலைஞர்கள் வந்திருக்காங்க, நிறைய பேர் இருக்காங்க. எங்களுடைய நாடகத்துறையில் பார்த்தீங்கன்னா சினிமாவில் இருக்கவங்களோட மிக சிறந்த நடிகர்கள்லாம் இருக்காங்க. நீங்கள் சினிமாவை மனசில் வச்சுக்கிட்டு தான் பேசுகிறீங்க. நான் அதை விட நல்ல நடிகர்களை பார்த்தேன். பொதுவாகவே நீங்கள் சொல்லலாம். இப்போது தனுஷ் சார் இருக்கார், சூர்யா சார் இருக்கார், சிவகார்த்திகேயன், எல்லோருமே வந்து ஒருத்தர் போட்டி அப்படின்றது கிடையாது. இன்றைக்கி வந்து தரம் வந்து மக்கள் வந்து வெறும் டான்ஸ் ஆடிட்டு ஃபைட் பண்ணிட்டு போனால் மட்டும் பத்தாது. நீங்கள் ஒரு நல்ல நடிகராக உங்களை வெளிப்படுத்தணுன்ற காரணத்தினால எல்லாருமே இன்றைக்கி வந்து மிகச்சிறந்த ஒரு நடிப்பு அப்படின்ற ஒரு விஷயத்தை தொட முயற்சி பண்ணுறாங்க. நன்றி 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 சார், நன்றி.